Hello guys, welcome to Literature Inside Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போம் மார்ஷியன் சென்ஸ் போஸ்ட் கார்ட் ஓம். ஆத்தர் நேம் கிரேக் ரெயின். இவங்களுடைய ஃபுல் நேம் கிரேக் ஆண்டனி ரெயின். இவங்க 1944ல பிறந்திருக்காங்க. இவர் மார்ஷியன் போய்ட்ரி எழுதுறதுல ரொம்பவே ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் மார்ஷியன் அப்படின்னா என்னன்னா பிளானட் மார்ஸ்ல இருந்து வரவங்க, தட் இஸ் ஒரு ஏலியன்னு வச்சுக்கலாம். அந்த ஏலியன்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எர்த்ல நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் உடைய டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற போயட்ரி தான் இந்த மார்ஷியன் போயட்ரி. இந்த டைப் ஆஃப் போம்ஸ் எழுதுறதுல இவர் ரொம்பவே ஃபேமஸ். இவருடைய இம்பார்ட்டன்ட் போயட்ரி கலெக்ஷன்ஸ் என்னலாம்னா த ஆனியன் மெமரி, அ மார்ஷியன் சென்ஸ் போஸ்ட் கார்ட் ஓம். இந்த போம் அ மார்ஷியன் சென்ஸ் போஸ்ட் கார்ட் ஓம் 1979ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்ஸ்ல இருந்து ஒரு ஏலியன் எர்த்க்கு வராங்க. இப்போ எர்த்ல நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மார்ஸ்ல இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலிக்கு ஒரு போஸ்ட் கார்ட் சென்ட் பண்றாங்க. நம்ம எர்த்ல ரொம்ப ஃபெமிலியரா டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஃபன்னி வேல அவங்களுடைய மார்ஸ்ல இருக்க ஃபேமிலிக்கு எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக்கை பத்தி பேசுறாங்க. புக்ஸை கேக்ஸ்டன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. கேக்ஸ்டன் யாருன்னா வில்லியம் கேக்ஸ்டன் தான் ஃபர்ஸ்ட் புக்கு பிரிண்ட் பண்ணவர். ஸோ அவங்கள பொறுத்த வரையும் புக்கை கேக்ஸ்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புக் எல்லாம் மெக்கானிக்கல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏலியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு புக் மெக்கானிக்கல் பேர்ட் மாதிரி இருக்கு. புக்கை ஓப்பன் பண்ணி வச்சா அந்த பொசிஷனும் ஒரு பேர்ட் விங்ஸை ஓப்பன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ புக்கை மெக்கானிக்கல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த புக்ல மார்க்கிங் இருக்கும், நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங்கை சொல்றாங்க. ஹியூமன்ஸ் அதை படிக்கும் போது சம்டைம்ஸ் அவங்களுடைய ஐஸ் மெல்ட் ஆகும், பட் சம்டைம்ஸ் சிரிப்பாங்க. இப்போ புக்ஸ் படிக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம எமோஷனல் ஆகி அழுவோம், இல்லை சம்டைம்ஸ் படிச்சு சிரிப்போம் இல்லையா. இதுவரை அந்த ஒரு பேர்ட் பறந்ததை கூட நான் பார்த்ததில்லை. இந்த மெக்கானிக்கல் பேர்ட்ஸான புக்ஸை சொல்றாங்க. ஸோ புக்ஸ் பறந்து பார்த்ததில்ல, பட் கையில உட்கார்ந்துருந்து நான் பார்த்துருக்கேன். புக்கை கையில வச்சு தானே படிப்போம். ஸோ ஹியூமன்ஸுடைய கையில அந்த புக் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புக்ஸை மெக்கானிக்கல் பேர்ட்ஸ்னு சொல்றாங்க, பட் அதுல மார்க்கிங் இருக்கும். ஹியூமன்ஸ் அதை படிக்கும் போது சம்டைம்ஸ் அவங்களுடைய ஐஸ் மெல்ட் ஆகும், பட் ஒரு மெக்கானிக்கல் பேர்ட் கூட பறந்து நான் பார்த்ததில்ல, பட் ஹியூமன்ஸுடைய கையில உட்கார்ந்துருந்து நான் பார்த்திருக்கேன். தட் இஸ் நம்ம புக்கை ஹோல்ட் பண்ணி படிப்போம்ல, அதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா மிஸ்டை பத்தி சொல்றாங்க. ஸ்கை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான் டிராவல் பண்ணி பண்ணி. ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிரவுண்டுக்கு வந்துருச்சான். ஸோ ரெஸ்ட் எடுக்க மிஸ்ட் கிரவுண்டுக்கு வந்ததால சரியா எதையுமே பார்க்க முடியலையா. வேர்ல்ட் ரொம்ப டிம் ஆயிடுச்சான். எப்படி டிம் ஆயிடுச்சுன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு பார்த்தா நமக்கு எப்படி எல்லாமே டிம்மா தெரியும், அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் டிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ரெயினை பத்தி பேசுறாங்க. ரெயின் வந்தா அந்த எர்த் டெலிவிஷன் மாதிரி மாறிடுதான். ரெயின் வரும்போது பிளரா இருக்கு, பட் அந்த ரெயின் சில கலர்ஸை நல்லா டார்க்கா தெரியும்படி செய்யுதுன்னு சொல்றாரு. அடுத்ததா காரை ஒரு ரூம் கூட கம்பேர் பண்றாரு. இங்க கார் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம மாடல் டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது மாடல் டி கார் மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்சது. புக்ஸ் எப்படி கேக்ஸ்டன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்க காரை மாடல் டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காரை ரூம் கூட கம்பேர் பண்றாங்க. அந்த ரூம்ல லாக் இருக்கா, மனுஷங்க எல்லாம் உள்ள போயிடுறாங்க. கீ போட்டு டர்ன் ஆன் பண்ணா அந்த ரூம் அப்படியே மூவ் ஆயிடுது. ஸோ நீ அழகா அந்த உலகத்தை பார்க்கலாம். நீ எதையாவது பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னா அங்க ஃபிலிம் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபிலிம் நீங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா ரியர் மிரர் அண்ட் சைட் மிரர்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மிரர்ஸ் மூலமா எதை மிஸ் பண்ணோமோ அதை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸ் எல்லாம் அவங்க டைமை ரிஸ்ட்ல கட்டியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ரிஸ்ட் வாட்ச் இல்லைன்னா வால் கிளாக் இருக்கு இல்லையா, இதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய டைம் இம்பேஷன்ஸா டிக் டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா டெலிஃபோன். ஹியூமன்ஸோட வீட்டில் ஒரு ஹாண்டட் apparatus இருக்கா, அது எப்பவுமே தூங்கிட்டே இருக்குமா. அதை பிக் பண்ணா அது கொரட்டை விடுற சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க. அதாவது லேண்ட்லைன் ஃபோன்ஸ் எல்லாம் பிக் பண்ணா குருன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அதுதான் அந்த கோஸ்ட் ஸ்னோர் பண்ணுதான். சம்டைம்ஸ் அந்த கோஸ்ட் அழுது அப்போல்லாம் அந்த ஹியூமன்ஸ் போய் அதை எடுத்து அவங்களோட காதுல வச்சு சமாதானப்படுத்தி அதை தூங்க வைக்கிறாங்களாம். இப்போ ஃபோன் ரிங் ஆகும்ல, அப்ப நம்ம எடுத்து பேசுவோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. பட் சம்டைம்ஸ் அவங்களே அந்த கோஸ்ட்டை எழுப்பி விடுறாங்க, டிக்லிங் பண்ணி எழுப்பி விடுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம நம்பர் டயல் பண்ணி பேசுவோம்ல, அதுதான் இங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யங் பீப்புள் அவங்களுடைய எமோஷன்ஸை வெளியே ஃப்ரீயா காட்ட தே ஆர் அலவுட். சின்ன குழந்தைங்க எல்லாம் அழுது அடம் பிடிப்பாங்க பப்ளிக்ல இல்லையா, பட் அடல்ட்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க சஃபர் பண்றதுக்கு தே வில் கோ டு த பனிஷ்மெண்ட் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பனிஷ்மெண்ட் ரூம்னு எதை மென்ஷன் பண்றாங்கன்னா பாத்ரூமை தான் அப்படி மென்ஷன் பண்றாங்க. அவங்க பாத்ரூம்க்கு போயிட்டு தான் அவங்க எமோஷன்ஸை வெளிக்காட்டுவாங்க, அவங்க அழறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க சாப்பிட கூட எதுவும் இல்லையா, தண்ணி மட்டும்தான் இருக்கான். தட் இஸ் நேச்சர் காலிங்க்கு அவங்க பாத்ரூம் யூஸ் பண்றாங்க.
பட் இந்த ஏலியன் அதை அவங்க உள்ள போய் அழறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னொரு விதத்துலயும் பார்க்கலாம். அடல்ட்ஸ் வந்து வெளியே நம்ம அழமாட்டோம், பப்ளிக்ல நம்ம அழமாட்டோம் சின்ன குழந்தைங்க மாதிரி. பட் அழணும்னா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பிரைவேட்டா போயிட்டு அழுவாங்கல்ல, அதை கூட இங்க மென்ஷன் பண்ணிருக்கலாம். பட் இந்த ஏலியன் பாத்ரூம் யூஸ் பண்றத நம்ம அங்க ஹியூமன்ஸ் அங்க போய் அவங்களோட எமோஷன்ஸை தே ஆர் லெட்டிங் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஃபைனலி நைட் பத்தி சொல்றாங்க. நைட் டைம்ல கலர்ஸ் எல்லாம் டை ஆயிடுதான், அதாவது கலர்ஸ் எதுவுமே தெரியலையா. டார்க் ஆனதுக்கு அப்புறம் பேர் பேரா போய் ஒளிஞ்சுக்கிறாங்களாம். நைட்ல தூங்க போறோம்ல, அதை பத்தி சொல்றாங்க. பேர் பேரா போய் அவங்கள பத்தி அவங்களே படிக்கிறாங்களாம். எப்படி படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணி படிக்கிறாங்களாம். நம்ம கண்ணை மூடி தூங்குவோம்ல, அதை தான் நம்மளை பத்தி நம்மளே கண்ணை மூடி படிக்கிறோம் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மார்ஷியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பீப்புளோட டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் ஒரு ஏலியனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா அந்த போம்ல சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த டாபிக்ல வீடியோ போலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.